ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். சாயங்காலம் ஸ்நாக்குக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்ணும் ஆசைப்படுவோம் இல்லையா? அதுக்காக நான் இன்றைக்கி பண்ண போகிறது தான் மசாலா போண்டா செய்ய போகிறோம். நம்ம கடைகளுக்கெல்லாம் போனோம் அப்படின்னாலே மசாலா போண்டா சாப்பிட்றது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி மசாலா போண்டா நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் அதுவும் டேஸ்டியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான். நிறைய விஷயங்கள் வந்து வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். அந்த மேல் மாவு வந்து எந்த பக்குவத்தில் இருக்கணும், எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நிறைய எண்ணெய் வேணால், லைட்டாக ஊற்றிக்கிட்டால் போதும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டியும் பொடி பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வதக்கிடுவோம். நான் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்திருக்கேன். வெங்காயம் வதங்கறதுக்குள்ளே உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. அவ்வளோதான். வெங்காயத்தையும் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. லைட்டாக வதக்கிட்டு கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்த்துட்டு, நான் வந்து இதில் மிளகாய் சேர்க்கலை. ஏன்னா நான் மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன். சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட்டாங்கன்னா மிளகாயை கடிச்சிருவாங்க இல்லையா? அதனால சரி நம்ம வந்து மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம மசிச்ச உருளைக்கிழங்க சேர்த்துருவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா கலராகவும் இருக்கும், காரமும் கம்மியாக தான் இருக்கும். இப்படி சேர்த்துட்டு அடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான வேலை தான். இதே மசாலா நம்ம பூரிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பானிபூரி செய்வோம் பார்த்திங்களா? அந்த பானிபூரிக்கு கூட பூரிக்குள்ளே இந்த மசாலா வச்சுட்டு கூட நம்ம சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. வெறும் அந்த உருளைக்கிழங்குல இருக்க ஈரப்பதத்திலேயே மசாலாவை போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்ல சைடிஷ், நல்ல வெரைட்டி ரைஸ்க்கு வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு முறை இது போல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பூரிக்கும் நல்லாயிருக்கும், வெரைட்டி ரைஸ்க்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அந்த மசாலாவை கலந்து விடுவோம். அவ்வளோதான். இப்போ மசாலாவை வந்து ஆற வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்களா? அதுக்காக கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நம்ம என்னதான் உருளைக்கிழங்கு மசாலாவில் டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தாலும் அதோட அந்த மாவில் தான் அதிக டேஸ்ட் இருக்கும். ஏன்னா மாவு டேஸ்ட்டாக இருந்தால் தான் போண்டாவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மாவுக்கும் டேஸ்ட்டாக வர்றதுக்காக என்ன செய்யணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான உப்பு கலந்து விட்டுருவோம். கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கலக்கணும், சரியா? தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. முதல்லையே அதிக தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பொறுமையாக கிளறி விடுங்க. மாவு வந்து நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் சோடா உப்பு, நிறைய வேணாம், சும்மா ஒரு பிஞ்ச் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டு அப்படியே ரெடியாக வச்சுருவோம். மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இருங்க பக்குவத்தை காட்டுறேன் நான். மாவு எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு. இப்படி எடுத்து ஊற்றுனா கரெக்டாக நம்ம இட்லி மாவு இருக்குது பார்த்திங்களா? அந்த மாதிரி பக்குவத்தில் இருந்துச்சுன்னா போண்டாவுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ எண்ணெயும் ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கு. மசால் வந்து ஆறிடுச்சு. கொஞ்சம் உருண்டை சின்ன சின்னதாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து பெருசாக போடுறத விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம போண்டா செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் சின்ன சின்ன உருண்டையாகவே எடுத்துக்கிறேன். ஒரே மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். மசாலா உருண்டை பண்ணி வச்சாச்சு. மாவு ரெடியாக இருக்குது. கடைசியாக ஒரு டைம் இது போல் கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டதுக்கப்புறமா ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து முக்கி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். போட்ட உடனே அப்படியே கலந்து விடாமல் ஒரு 20-30 செகண்ட் அப்படியே டைம் விட்டு அப்படி கலந்து விட்டிங்கன்னா அந்த மாவு வந்து வெளியில் வராமல் நல்லா ஒட்டிக்கும். இங்கே பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த பக்குவத்தில் நீங்கள் மாவு கலந்தீங்கன்னா, ரொம்ப மாவு கெட்டியாக கலந்துட்டிங்கன்னா அந்த போண்டா சாப்பிட்றப்போ மேல் மாவு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நமக்கு தொண்டையில் வந்து விற்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த நம்ம வெளி மாவு மேல் மாவு சாப்பிட்றப்பையும் அதுவும் ருசியாகவும் இருக்கணும். அதே சமயம் அந்த மாவு சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி போண்டா செய்யணும். அப்போ தான் நமக்கு வந்து எப்போ சாப்பிட்டாலும் யார் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சூப்பராக இப்படி போண்டா குண்டு குண்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா குட்டி குட்டி போண்டாவாக போட்டாச்சு.
நான் வந்து இந்த பாத்திரம் இந்த மாதிரி வடை பூரி சில்லி இந்த மாதிரியெல்லாம் பொரிச்சு போடுறதுக்காக வாங்கியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஆயிலில் பொரிக்கிறதுக்குலாம் நம்ம தனியாக பெரிய ஜல்லடை வச்சுட்டு நம்ம போடுவோம் இல்லையா, அதுக்குன்னே தனியாக ஒரு ஜல்லடை வேணும்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டாக இது வந்து தனியாக இருக்கட்டும்னு வாங்கினேன். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வந்துடும், அதுக்கு மேலே இந்த ட்ரே வந்துடும். ஆயிலில் பொரிக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் இதில் போட்டு ஈஸியாக ட்ரைன் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. சூப்பரான ஒரு போண்டா ரெடி ஆயிடுச்சு. நல்லா குட்டி குட்டியாக எப்படி அந்த மேல் மாவில் இருக்க டேஸ்ட்டு தான் அந்த உருளைக்கிழங்கு போண்டாவுக்கே டேஸ்ட்டு. அதனால ரொம்ப மேல் மாவு வந்து ரொம்ப கெட்டியாக ஒரு மாதிரி ரொம்ப மொந்தமாக போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது, நமக்கு சாப்பிட்றப்போ விற்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மெலிசா, அதுக்காக ரொம்ப மெலிசால ஓரளவுக்கு மேல் மாவோட பக்குவத்தை மட்டும் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே போல் போண்டா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.